ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் முதல் மகளிர் உரிமை தொகை வரை திமுக தேர்தல் அறிவிக்கையை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தமான திட்டங்களை கொண்டு வராங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட்டை 2000 ரூபாய் அதிகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். ஸோ 8th வரைக்கும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விவசாயிகளுக்கு நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பம்பு செட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 ஆண்டுகளில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மருத்துவ காப்பீடு ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சமாக பார்த்தா உயர்த்திருக்காங்க. மருத்துவ காப்பீட்டு தொகை ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தப்படும். இப்போ வரைக்கும் 5 லட்சமாக இருக்குது, அதை 10 லட்சமாக உயர்த்துறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட உதவித்தொகை ரூபாய் 1500 உயர்த்தப்படும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெல் குவிண்டாலுக்கு 3500 உயர்த்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதியோர் உதவித்தொகை இருக்குது பாருங்கள், அதை 2000 உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 2500 உயர்த்தப்படும். மீன்பிடி தலைகால உதவித்தொகை ரூபாய் 12000 உயர்த்தப்படும். சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும். மத்திய மாநில உரிமைகளை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுய உதவி குழுவில் உள்ள பெண்களுக்கு பிணை இல்லாமல் 5 லட்சம் வரை வங்கி கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேரிடர் கால இழப்பீடுகள் ஹெக்டருக்கு ரூபாய் 25000 வரை உயர்த்தப்படும். அதாவது ஏதாச்சும் மழையின் காரணமாக ஏதாச்சும் இழப்புகள் ஏற்படுது அப்படின்னா ஹெக்டருக்கு 25000 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு மருத்துவமனைகளை டயாலிசிஸ் கருவிகள் 2 மடங்காக்கப்படும். 8வது ஊதியக்குழு அறிக்கையை செயல்படுத்த குழு அமைக்கப்படும். 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் காலதாமதமின்றி நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 லட்சம் நாங்கள் வேக்கன்சி நிரப்போம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 1 lakh வேக்கன்சி நிரப்போம், 5 lakh வேக்கன்சி நிரப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 1.5 லட்சம் வேக்கன்சி உடனடியாக தாமதமின்றி நிரப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளில் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிகணினி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 35 லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் முதல்வன் திட்டத்திற்கு ரூபாய் 1500 மாத உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலுமே நியோ டைட்டில் பூங்கா அமைக்கப்படும். ரூபாய் 18 லட்சம் கோடி அந்நிய முதலீடு ஈர்க்கப்பட்டு 50 லட்சம் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி 120 பில்லியன் டாலராக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி 5 லட்சம் கோடியாக உயர்த்தப்படும். 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படும். 1000 கிராம கோயில்கள் மறுசீரமைக்கப்படும். சிறுபான்மையினருக்கான தொழில்கடன் உச்சவரம் ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தப்படும். கிராம சாலைகள் ரூபாய் 10,000 கோடியில் சீர் செய்யப்படும். மாநகராட்சி நகராட்சிகளில் 50 புதிய செம்மொழி பூங்காக்கள் கொண்டு வரப்படும். திருச்சி, மதுரை, சேலம், கோவை அருகே நவீன வசதியுடன் கூடிய நகரங்கள் உருவாக்கப்படும். 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். தொழிற்சாலைகளுக்கு செல்லும் மகளிருக்கு உதவ 1000 குழந்தைகள் காப்பங்கள் அமைக்கப்படும். பிசி எம்பிசி பிரிவினருக்கு தொழில்கடன் பெறும் உச்சவரம்பு 30 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மதுரை, சேலம் உள்ளிட்ட மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய்க்கு நவீன சிகிச்சைகள் வசதிகள் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும். ஊரக பகுதிகளில் 10,000 புத்தொழில்கள் தொடங்கப்படும். மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்குதளங்கள் புதிதாக அமைக்கப்படும். அனைத்து அரசு கலை கல்லூரியில் டிஜிட்டல் கற்றல் மையங்கள் கொண்டு வரப்படும். அனைத்து தொகுதியிலுமே முதல்வர் படைப்பகங்கள் உருவாக்கப்படும். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், இல்லத்தரசி திட்டத்தின் கீழ் 8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். வருமான வரி செலுத்தாத மகளிர் இல்லத்தரசி திட்டத்தில் பயனடையலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் உள்ளிட்டவற்றை கூப்பன் மூலம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வட மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பு வளர்ச்சி திட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் தொழில் புரட்சியை உறுதி செய்யும் புதிய திட்டம், தென் மாவட்டங்களிலும் சிறப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ரூபாய் 20,000 கோடியில் மண்டல வாரியாக சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இதெல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான தேர்தல் அறிக்கை. ஸோ அதாவது 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. அது உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க அந்த ஷோரூமில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. 8000 ரூபாய் வச்சு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மிக்சி போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். 8000 ரூபாய் கூப்பனாக கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த திட்டம் பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றதையும் மறக்காமல் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.